கர்ணனின் வில்வித்தை எப்படிப்பட்டது தெரியுமா? கர்ணன் தனக்கு வில்வித்தை கற்றுத்தரும்படி துரோணரிடம் சென்றான். துரோணர் மறுத்துவிட கிருபாச்சாரியாரிடம் சென்று வில்வித்தை கற்றுத்தரும்படி வேண்டினான். கர்ணனின் திறமையை சோதிக்க வானில் பறக்கும் ஒரு பறவையை குறிவைத்து தாக்கும்படி கூறினார் கிருபர். கர்ணன் அம்பை நாணில் பூட்டினான். ஒரு கணம் வானில் பறக்கும் பறவையை குறிவைத்து பார்த்தவன் அம்பை விடாமல் வில்லையும் அம்பையும் கீழே வைத்தான். என்னவாயிற்று? வில்வித்தையை உன்னால் கற்றுக்கொள்ள இயலாது, இங்கிருந்து சென்று விடு என்றார் கிருபர். அதற்கு கர்ணன், குருவே, அதிகாலை நேரம் இந்த பறவை இந்நேரத்தில் வானில் பறக்கிறது என்றால் அது குஞ்சுகளுக்கு உணவு கொண்டு செல்கிறது என அர்த்தம். இப்போது என் திறமையை காட்ட அதை கொன்றுவிட்டால் நான் வீரனாவேன். ஆனால் அதன் குஞ்சுகள் அனாதையாகிவிடும். அதனால் இப்பறவையை நான் கொல்ல மாட்டேன் என்றான். இதை கேட்ட கிருபர், கர்ணா, நீ கற்றது வில்வித்தை அல்ல, வேதம் என புகழ்ந்தார். பணத்தாலும் பதவியாலும் பலத்தாலும் உயர்ந்தவர்கள் தன் பலத்தை பலம் குறைந்தவர்களிடம் காட்டுவது வீரமும் அல்ல, சத்திரிய தர்மமும் அல்ல என கர்ணனின் உயர்ந்த சிந்தனையை கண்டு வியந்தார் கிருபர்.